ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிசிஎஸ் வந்து Q3 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க Thursday. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தான் டிசிஎஸ். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ இவங்க வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கஸ்டம் சொல்யூஷனோ இல்லை வந்து சப்போர்ட்டு, ஸோ இது மாதிரிலாம் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. இவங்க இண்டஸ்ட்ரி வைஸாக வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 30% வரைக்கும் வந்து பிஎஃப்எஸ்ஐ, அதாவது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், அப்புறம் வந்து இன்சூரன்ஸ். ஸோ இவங்களுக்கு தான் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேங்க்லாம் போகும்போது கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இது மாதிரி கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் பிஸ்னஸ். கன்சியூமர் பிஸ்னஸில் வந்து இப்போ நம்ம காமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது ரிலேட்டட் இதுக்கு அவங்க சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்து டாப்பில் இருக்குது வெயிட்டேஜில். அதேமாதிரி ரீஜியன் வைஸாக பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா, யூஎஸ் தான் வந்து ஹையஸ்ட்டு எக்ஸ்போர்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து யூகே, யூரோப் இதெல்லாம் வந்து வரும். லாஸ்ட் இயர் இந்த குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து 70% வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 15% வந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா, எம்இஏன்னு சொல்லுவோம். மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து 15% அதிகமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டொமஸ்டிக் வந்து அதிகமாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ரெவன்யூக்குள்ளே போயிடலாம். ரெவன்யூ வந்து 63,973 crores, அப்ராக்சிமேட்டாக 64,000 crores வந்து ரெவன்யூ வந்து earn பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இது வந்து 5.6% வந்து ஹையர் கம்பேர் டு சேம் குவார்ட்டர் ப்ரீவியஸ் இயர். ஸோ எப்பவுமே வந்து ப்ரீவியஸ் இயரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அது வந்து YOY, இயர் ஆன் இயர்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவல் க்ரோத் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.5% தான். இது வந்து கான்ஸ்டன்ட் கரன்சியில் வந்து 4.5% அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டாலரில் தான் வந்து உள்ளே வரும். ஸோ அந்த கன்வர்ஷன் சார்ஜஸ் வந்து வரும். ஏன்னா ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து அமௌண்ட் வந்து வரும், ஈச் குவார்ட்டர்லேயும் வந்து வரும். ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணால் தான் ஆக்சுவலாக வந்து அவங்க எவ்வளோ வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்காக வந்து 4.5% தான் வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ரெவன்யூ வந்து எப்படி வருது அப்படின்னா, டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா $10.2 பில்லியன் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டீல் சைன் பண்ணுறோம் இல்லையா, இந்தந்த கிளைண்ட் கிட்டலாம் வந்து இந்தந்த சர்வீஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உலகம் ஃபுல்லாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து டீல் சைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட அமௌண்ட்டு தான் வந்து இந்த $10.2 பில்லியன். இதுதான் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவங்க புக் பண்ணியிருக்காங்க. இது புக்கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து புக்கிங் டு பில் ரேஷியோ, இது வந்து 1.4 வந்து இருக்குது. இந்த புக்கிங் டு பில் ரேஷியோ என்ன அப்படின்னா, நம்ம இப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ சொன்னோம் இல்லையா, $10.2 பில்லியன், அதுதான் வந்து ஆக்சுவலாக புக்கிங். இது வந்து புக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த 3 monthsல. ஆனால் வந்து அப்படியே உடனே வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஒர்க் முடிக்க எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்களோ அந்த ஒர்க்கு தான் வந்து அமௌண்ட் தருவாங்க. அந்த அமௌண்ட்டு தான் வந்து $7.3 பில்லியன். அதை கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து நமக்கு வந்து ரெவன்யூவாக வருது. 63,973 crores வந்து நமக்கு வந்து ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1.4 வந்து வரும். இப்போ 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்யூச்சர் பிஸ்னஸ்க்கு அவங்ககிட்ட இப்போவே வந்து அந்த டீல் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை அவங்க செஞ்சு முடித்தா அதிலே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அமௌண்ட்டு வரும். அது போக நியூ டீலும் வந்து கேட்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க பண்ண எல்லா ஆக்டிவிட்டியும் எக்ஸ்பென்சஸாக வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து சேலரி கொடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி யூட்டிலிட்டி என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இந்த டோட்டல் ரெவன்யூலேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வரதான் வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அந்த 63,000 crores இருக்கு இல்லையா, அதுலேருந்து மைனஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 15,657 crores வந்து வருது. இதை வந்து நம்ம இபிட்னு சொல்லுவோம். இங்கே ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் அண்ட் டேக்ஸஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸை இபிட்னும் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் கட்டணும். ஸோ அந்த அமௌண்ட்டும், அது போக இந்த 3 monthsல வந்து அவங்க என்னென்னலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், கடன் வாங்கியிருப்பாங்க, வாங்கின கடனுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட்டு இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது தான் வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட். அதுதான் வந்து நெட் இன்கம். அதுதான் அவங்க கைக்கு வர அமௌண்ட். ரெவன்யூவில் எத்தனை % வந்து இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜில் ஒரு வேல்யூ வரும். அது வந்து 24.5% வந்து வருது. ஸோ இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின். எந்த ஒரு இதுலேயும் வந்து மார்ஜின் அப்படின்னு வந்தாலே அது பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான். ஸோ பேஸ் வேல்யூ வச்சு, ரெவன்யூ தான் இங்கே பேஸ் வேல்யூனா அதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. ரெவன்யூவில் இது எத்தனை %, ரெவன்யூவில் இது எத்தனை % அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம மார்ஜின்ங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ டாக்ஸஸ், இன்ட்ரெஸ்ட்லாம் கழிச்சு வரதான் வந்து நெட் இன்கமாக வருது. அதோட வேல்யூ வந்து 12,380 crores வந்து நெட் இன்கமாக வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ % ஹையர் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் வந்து 11,058 crores இருந்தது. ஸோ அதை விட இது வந்து 12% வந்து ஹையர். ஸோ இதே மாதிரி நெட் இன்கம் மார்ஜின்னா, ஸோ ரெவன்யூவில் இது எவ்வளோ % பார்க்கணும். ஸோ வந்து 12,380 crores டிவைடட் பை இந்த 63,973 crores வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வேல்யூ வந்து 9.4% வரும். ஸோ வந்து ரெவன்யூவில் ₹100 வந்து ரெவன்யூ அப்படின்னா 19.4% வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்து இருக்குது.
நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டில் தான் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்தால் ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து ஷேர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்குறது தான் வந்து டிவிடெண்ட். இது வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட். இடையில கொடுத்தா அது வந்து இன்ட்ரீம். இப்போ இயர் எண்டு முடிஞ்சு கொடுக்குறது வந்து ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னு. ஸோ Q1 Q2 குவார்ட்டர் 1 குவார்ட்டர் 2ல வந்து ₹10 ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ Q3ல வந்து ₹10 ஒரு ஷேருக்கும் ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக வந்து ₹66. அப்போ டோட்டல் வந்து ₹76 ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ்ல கரண்ட்லி வந்து 362 க்ரோஸ் கிட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ₹10 ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக 66. ஸோ ₹76 வந்து போட்டிங்க அப்படின்னா 21,500 க்ரோஸ் வந்து டோட்டல் டிவிடெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தமாகுது. டோட்டல் ப்ராஃபிட்டே 12,380 க்ரோஸ் தான் இருக்குது. அப்படி எப்படி 21,500 க்ரோஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து அவங்க ₹10 மட்டும்தான் அந்த ஆக்சுவல் டிவிடெண்ட். ஸோ அது வந்து அது 3,620 க்ரோஸ் வரும். ஸோ அது போக ரிமைனிங்கில் வந்து அவங்களோட சர்ப்ளஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி ரிசர்வ்ஸில் இருக்கிற அமௌண்ட்லேருந்து அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக வந்து 66 அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து 21,500 க்ரோஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் எப்போ கைக்கு வரும் அப்படின்னா February 3ஆம் தேதி வந்து டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து 17. அப்போ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து 16 வந்து இருக்கும். இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து வாங்குனீங்கன்னா, இல்லை அதுக்கு அடுத்து வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ₹76 பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் கிடைக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாங்கினா தான் வந்து உங்களுக்கு பெர் ஷேருக்கு ₹76 வந்து கிடைக்கும். ரெக்கார்ட் டேட்டுங்கிறது நீங்கள் ஷேர்ஸ் வாங்கினோன்னா அது டிமேட் அக்கௌண்ட்டில் போய் உட்காரும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து உங்களுடைய நேம், உங்களோட இது வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே ஒரு டேட்டில் வந்து நீங்கள் வாங்கணும். ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து வாங்கினா, இல்லை முன்னாடியே வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்கும். இந்த எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் அப்போ வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து ₹76 குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா இந்த டிவிடெண்ட் வந்து நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கம்பெனிக்குள்ளேருந்து மொத்தமாக வந்து 21,500 க்ரோஸ் வந்து வெளியில் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் ஷேரை வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹76. அதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிரும் தான். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லியோ இல்லை வந்து விற்க சொல்லியோ சஜஸ்ட் பண்ணல. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நீங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சிடர் பண்ணிட்டு செய்யுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா Q3 ரிசல்ட்ஸில் ரெவன்யூலேருந்து இன்கம் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.